ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேபேஜ் கூட்டு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு 3 போல் பச்சை மிளகா, அப்புறம் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரமாக வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் கேபேஜ், அப்புறம் ஒரு 2 கை அளவுக்கு ஊறின கடலப்பருப்புங்க. இது எல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தக்காளி போட்டு வதக்க மறந்துட்டேன், அதனால் இப்போ கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த பைத்தம் பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேன். அது ஒரு 3லேருந்து ஒரு 4 கரண்டி போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் மேலாப்பில் நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி எடுத்தால் நம்மளோட சூப்பரான கேபேஜ் கூட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரியலை நம்ம எப்போதும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக கூட்டெலாம் செஞ்சு சாப்பிட்டா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க.